You are watching Grace Television. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கிரேஸ் தொலைக்காட்சி நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். கர்த்தர் தாமே இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படும்படியாய் ஆபகுக் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஆபகுக் 1வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சிக்காமல் இருக்கிறீரே என்ற ஒரு வார்த்தை. இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது ஆபகுக் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தாவே, எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். இப்போ நாம் சாதாரணமாக இந்த வசனத்தை வாசிக்கலாம், எதுவரைக்கும். ஆனால் நன்றாய் கவனித்து பாருங்கள், நம்முடைய பிள்ளைகள் ஏதாவது நாம் சொல்லுகிற வார்த்தை கேட்கலனாக்கா, அப்போது நம்ம கோபமாக ஒரு வித்தியாசமாக எவ்வளோ நாளைக்கு போராடிட்டு இருப்பேன், எவ்வளோ நாளைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், நீ இன்னும் கேட்காமல் இருக்கிறீங்க, இன்னும் அடங்காமல் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் போடுவோம், ஒரு வித்தியாசமாக பேசுவோம். அதே போல் தான் ஆபகுக் கேட்டிருக்கார். என்னன்னு கேட்டால், எவ்வளோ நாளைக்கு ஆண்டவரே, எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், எவ்வளோ நாளாக உம்மை நோக்கி கூப்பிட்டுருக்கேன், நீர் கேளாமல் இருக்கிறீர். கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே என்று சொல்லி இங்கே ஆபகுக் சொல்லுகிறதாக வசனத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆபகுக்கின் புலம்பலை போல நம்முடைய புலம்பல் கூட காணப்படலாம். எதுவரைக்கும் ஆண்டவரே, எவ்வளோ நாளைக்கு நீ அமைதியாக இருக்கிறீர், நான் உன்னை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறேன், நான் கெஞ்சி கேட்டு கொண்டிருக்கேன், என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்காமல் எதுவரைக்கும் இருப்பீர் என்று சொல்லி நாம் கேட்கிறோம் அல்லவா? அதே போல தான் சங்கீதம் 22வது சங்கீதம் முதல் 2 வசனத்தை நாம் வாசித்து பார்த்தார். என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர். ஆண்டவரே, ஏன் தூரமாயிருக்கிறேன்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு பதில் இல்லை, இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை என்று சொல்லி சங்கீதத்தில் 22வது சங்கீதத்திலே நாம் வாசிக்கின்றோம். அப்போது சங்கீதக்காரனும் சொல்கிறது என்னன்னு கேட்டால், என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறேன். இன்றைக்கு அநேகருடைய புலம்பல் அப்படி தான் இருக்கிறது. ஆமாண்டவர், எவ்வளோ நாளைக்கு நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், இத்தனை வருஷமாக ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன், என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கலையே, அல்லது என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கலையே, திருமணம் நடக்காமல் இருக்கேன், வேலை கிடைக்காமல் இருக்குதே, எவ்வளோ நாளைக்கு ஆண்டவரே நான் ஜெபிப்பேன், எவ்வளோ நாளைக்கு ஆண்டவரே போராடி கொண்டிருப்பேன் என்று சொல்லி ஒரு கேள்விக்குறி உன் இருதயத்தில் காணப்படுகிறதா? நீண்ட நாட்களாய் நீ ஜெபிக்கிறதான ஜெபத்திற்கு பதில் இல்லாதபடிக்கு நீ கதறிக்கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாயா? இங்கே ஆபகுக் கூட அப்படிதான் கதறுகிறார். நான் எதுவரைக்கும் நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. ஒருவேளை உன் ஜெபம் இந்த நாள் வரையிலும் கேட்கப்படாமல் இருக்கிறதா? சற்று யோசித்து பார்க்கலாம். உன் ஜெபத்திற்கு பதில் இல்லாமல் இருக்கிறதா? அது மட்டுமல்ல, அப்படிக்கு எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சிக்காமல் இருக்கிறீரே என்று சொல்லி அவர் கதறுகிறதாக பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை கூட இதே போலதான் கதறி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவராகிய தேவன் உன்னோடு கூட பேசுவது மாத்திரமல்ல, உனக்கு பதில் கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். காரணம் என்னன்னு கேட்டால், 1வது அதிகாரத்திலே அந்த ஆபகுக் கதறி கொண்டு இருக்கிறார். ஏன் ஆண்டவரே, எதுவரைக்கும் ஆண்டவரே, எதற்கு பதில் இல்லை ஆண்டவரே, எதற்கு இன்னும் பதில் கொடுக்காமல் இருக்கிறீர் என்று கதறி கொண்டிருந்தவர் 2வது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது நன்றாய் கவனிங்க. ஆபகுக் 2வது அதிகாரம் முதல் வசனத்தை பார்க்கும்போது, நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவாரோ என்று அவர் என்னை கண்டிக்கும்போது நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்றும் கவனித்து பார்ப்பேன். அப்போது
புலம்பிக் கொண்டிருக்கிறவர் ஆண்டவர் என்ன சொல்ல போகிறாருன்ட்டு கவனித்து பார்ப்பேன் என்று சொல்லி தேவன் நடத்துதலை அவர் கவனித்து பார்க்கிறதாக இந்த வசனத்திலே வாசிக்கின்றோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாமும் இந்த வசனத்தை கேட்கும்போது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன என்று கேட்டால், கதறினது போதும், எது வரைக்கும் என்று கேள்வி கேட்டது போதும், புலம்பினது போதும், கண்ணீர் விட்டது போதும். இப்போது ஆண்டவர் செய்ய போகிறத நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். உன் தனிப்பட்ட வாழ்க்கையில், உன் குடும்ப வாழ்க்கையில், உன் பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறாருன்றதை நீ கவனித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படி கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் தேவன் நம்மோடு கூட பேசவும் உதவி செய்யவும் ஆறுதலை கொடுக்கவும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே தான் 1வது அதிகாரத்தில் புலம்பிக் கொண்டிருந்தவர் 2வது அதிகாரத்தில் ஆண்டவரை கவனித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி கவனித்து பார்ப்பேன் என்றேன். அப்போது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாய் வரை அப்படின்றார். இப்போ என்ன, 1வது அதிகாரத்தில் புலம்பினவர் இப்போது தேவ சத்தத்தை கேட்க ஆரம்பித்து விட்டார். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நீ புலம்பினது போதும், எது வரைக்கும் என்று கேள்வி கேட்டது போதும். அமைதியாய் உட்காரு. ஆண்டவர் உன்னோடு கூட பேச அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நீ அமைதியாய் இருக்கும்போது தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட பேச உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதன் பிறகு வசனத்தை வாசித்து பார்த்தான். ஆண்டவர் அந்த ஆபகுக்கோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன? குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்போது ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்காய் காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கதான ஆசீர்வாதம் அது நிச்சயமாய் வரும். ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு. ஏன் எப்போது சொல்கிறாருன்னு கேட்டால், புலம்பிகிட்டே இருக்கும்பொழுது ஆண்டவர் பேசலை. ஆனால் இங்கே என்னன்னு கேட்டால், கவனித்து பார்ப்பேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனுடைய நடத்துதலுக்காக கவனித்து பார்க்கும்போது தான் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசியோடு கூட பேசும்போது, குறித்த காலத்திற்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, எத்தனையோ ஆண்டுகள் குழந்தை இல்லாதபடிக்கு நீ காத்து கொண்டிருக்கிறாயா? வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் சொல்கிறார், குறித்த காலத்திற்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது மாத்திரமல்ல, தாமதித்தாலும் அதற்காய் காத்திரு, அது நிச்சயமாய் வரும். நீ எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம், நீ எதிர்பார்க்கிற நிம்மதி உனக்கு மாத்திரமல்ல, உன் பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் உன் குடும்பத்திலும் ஒரு முடிவு வரப்போகிறது. நீ இவ்வளவு நாளாய் நீ காத்து கொண்டிருந்தாய், பல வருடமாய் நான் காத்து கொண்டிருக்கேன், இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான், இன்னும் எது வரைக்கும் என்று புலம்பிக் கொண்டிருந்தாய் அல்லவா? இப்போது ஆண்டவர் சொல்கிறார், அது நிச்சயமாய் வரும். நீ பார்த்த ஆசீர்வாதம், நீ எதிர்நோக்கி கொண்டிருக்கதான சகலவித நன்மைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. போதும், எவ்வளோ நாள் காத்திருந்தது போதும். இனி தாமதிக்காதபடிக்கு ஒரு ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும் என்பதற்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இவ்வளவு நாளாய் நீ கண்ணீர் விட்டு கலங்கி கொண்டிருந்தாய் அல்லவா? அந்த அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் உனக்கு நடந்து கொண்டிருந்தது, வேதனையோடு கூட நீ இருந்தாய். ஆனால் இனிமேல் அப்படி அல்ல. நீ எதை எதிர்பார்த்து கொண்டிருந்தாயோ அது உன்னை தேடி வரும் என்பதற்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆகவே 1வது அதிகாரத்தில் புலம்பின அவர் 2வது அதிகாரத்தில் புலம்புவதை நிறுத்திவிட்டு காத்திருக்கும் பொழுதுதான் அங்கே பெரிய அற்புதம் நடைபெறுவதாக பார்க்கிறோம். ஒரே ஒரு காரியத்தை மட்டுமே சொல்லிவிட்டு நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். என்ன என்று கேட்டால், யோபுவின் புத்தகத்தை வாசிக்கும்போது அவர் எப்போ பாரு புலம்பிக்கிட்டே இருந்தார். அவர் புலம்பிகிட்டே இருக்கும்போது கடைசியில் ஒரு தீர்மானம் செய்தார். அந்த தீர்மானம் என்ன என்று கேட்டால், நான் புலம்புறதை நிறுத்த போகிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னு கேட்டால், யோபு 40வது அதிகாரம் 4வது வசனத்தில், இதோ நான் நீசன், நான் உமக்கு முன்பாக என்ன உத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன். இப்போ என்ன அர்த்தம்? நான் புலம்புறதை நிப்பாட்டி, நீங்கள் யோபுவின் சரித்திர புத்தகத்தை வாச பார்த்தா நல்லா தெரியும். நான் எனக்கு எதற்காக பிறந்தேன், நான் பிறவாமல் இருந்தால் நலமாக இருக்குமே, புலம்பிகிட்டே இருக்கார். ஆனால் கடைசியில் என்ன பண்ணார்? நான் நீசன்,
நான் உமக்கு முன்பாக மறு உத்தரவு சொல்லு. நான் என்னையா உமக்கு மறு உத்தரவு சொல்ல முடியும்? என் கையினால் என் வாயை பொற்றி கொள்ளுகிறேன். சைலண்ட்டாக அமைதியாக உட்காந்துட்டாரு. அதன் பிறகு பார்த்தா அடுத்த அதிகாரத்தில் யோபுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் வந்துடுச்சு. முதலாவது நாம் புலம்போதை நிறுத்துவோம். எது வரைக்கும் ஆண்டவரே என்று கேட்கிற கேள்வியை நிறுத்துவோம். தேவ சமூகத்திலே காத்திருப்போம். அப்போது கர்த்தர் சொல்கிறாரு, அது தாமதித்தாலும் அது வரும். குறித்த காலத்திற்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்குது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்காய் காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. இவ்வளவு நாளாக எதிர்பார்த்து கொண்டிருக்க அந்த ஆசீர்வாதம் சீக்கிரமாய் வரப்போகிறது. நீ இவ்வளவு நாளாய் கண்ணீர் விட்ட கண்ணீருக்கு ஒரு பதில் கிடைக்கப் போகிறது. தேவன் ஒரு பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எதுவரைக்கும் கர்த்தாவே என்று புலம்பிக் கொண்டிருந்ததான ஆபகுக் புலம்பலை நிறுத்திவிட்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உம்மை கவனித்து பார்த்தான் என்று பார்க்கும். கவனித்து பார்ப்பேன் என்று உம்முடைய சமூகத்தில் அமரும்போது நிச்சயமாய் முடிவுண்டு என்று சொல்லி, அது தாமதித்தாலும் அதற்காய் காத்திரு, அது தாமதிப்பதில்லை என்று நீ சொன்னீரே, அதற்காக நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்க, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்குதான ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ வருடங்கள் காத்திருந்த ஆண்டவரே அந்த காரியத்தை கர்த்தர் தாமதமின்றி நீர் கொடுக்க போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.